மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய பேசும் பொன் சித்திரமே. அத்தியாயம் 25. தன் அறைக்குள் அமர்ந்து கணினியில் வேலை பார்த்து கொண்டிருந்தாள் கிருபாஷினி. கதவை தட்டும் சத்தம் கேட்க வெறுப்போடு நிமிர்ந்து பார்த்தாள். இந்த நாகரிகத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை என்று தனக்குள் முணுமுணுத்து கொண்டு எஸ் என்று குரல் கொடுத்தாள். கதவை திறந்து கொண்டு புன்னகையோடு உள்ளே வந்தார் சுபாஷினி. தேனாக குழைந்து வந்தது குரல். பிஸியா இருக்கியா கிருபா? யா என்றால் நிமிர்ந்து கூட பார்க்காமல். அப்பன மாதிரியே திமிர் பிடிச்சவர். உள்ளுக்குள் அவளை வறுத்து கொண்டே வெளியில் அதனை காட்டாமல் புன்னகைத்தார். உன்கிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் பேசலாம்னு வந்தேன். சொல்லுங்க என்றாள் அசுவாரஸ்யமாக. அவளுக்குத்தான் விஷயம் என்ன என்று தெரியுமே. அப்படியே தெரியவில்லை என்றாலும் இப்படித்தான் அவரிடம் அவள் பேச்சு இருக்கும். பரமேஷோட ஃப்ரெண்டு தீபக் இருக்காருல்ல, அவர் பொண்ணுக்கு இன்னைக்கு ஈவினிங் பர்த்டே பார்ட்டி இருக்குது. அதுக்கு நீயும் வரணும். இப்போது நிமிர்ந்து அவரை பார்த்தபடியே நன்றாக சாய்ந்து அமர்ந்து கொண்டாள். நான் எதுக்கு? அவர் பெத்த 2 பிள்ளைங்களை மட்டும் கூட்டிகிட்டு போக வேண்டியது தானே? நாக்கை உள்கன்னத்தில் வைத்து அழுத்தியபடி நக்கலாக கேட்டாள். புருவம் சுருக்கி யோசனையாக பார்த்தார் சுபாஷினி. ஆனாலும் விடாமல், அதில்ல கிருப்பா, அங்கே பெரிய பெரிய விஐபிஸ் எல்லாம் வருவாங்க என்றார். விஐபிஸ்னா யாரு? அந்த கிரேட் பிஸ்னஸ்மேன் திலக்கா. அவர் இப்போது பெரியதாக திகைத்தார். சீக்ரெட் பேசும்போது கதவை நல்லா லாக் பண்ணிக்கிட்டு சத்தம் வெளியில் கேட்காத மாதிரி பேசணும். ரூமை தாண்டி படியேறி வர்றவங்களுக்கெல்லாம் கேட்குற மாதிரி பேசக்கூடாது. அவள் பேசி முடிப்பதற்குள் தன்னை சரிப்படுத்தி கொண்டார். இதில் சீக்ரெட் என்ன இருக்குது? நான் ஓப்பனாகவே உன்கிட்ட சொல்லுவேன். ஓஹோ, எப்படி சொல்லுவீங்க? திலக்கை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் உங்கள் ஹஸ்பண்டோட பிஸ்னஸ் டீலிங்ஸ் ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ திலக்கு ஒரு டிவோர்ஸியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பையனுக்கு அப்பாவாக இருந்தாலும் பரவாயில்ல, அவனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு வெட்கமே இல்லாமல் ஓப்பனாக சொல்லுவீங்களா? இதில் வெட்கப்பட என்ன இருக்குது கிருபா? ஒரு குழந்தையோட இருக்கிற டிவோர்ஸியை கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பா? ஏன் பரமேஸ்வரனை கல்யாணம் பண்ணிக்கல? அந்த லாவண்யா உன் டாடியை கல்யாணம் பண்ணிக்கல? நாங்கள் எல்லாம் சந்தோஷமாக இல்லையா என்ன? ஆமாம், இல்லை, நான் மறந்தே போயிட்டேன் பாருங்க. இந்த லவ்வுக்கு உங்கள் டிக்ஷனரியில் என்ன மீனிங்னு யோசிக்க மறந்துட்டேன். என்ன பேசுகிற கிருபா? எனக்கும் உன் டாடிக்கும் ஒத்து வரல. ஸோ லீகலாக பிரிஞ்சிட்டோம், தட்ஸ் ஆல். இதில் தப்பு என்ன இருக்குது? எங்கள் 2 பேருக்கும் நடுவில் எப்போவுமே செட் ஆனதில்லை, லவ்வும் வந்ததில்லை. கொஞ்சம் கூட லவ்வே இல்லாத ஒரு வாழ்க்கை நரகம். அதை எங்களால் வாழ முடியாதுன்னு தான் பிரிஞ்சிட்டோம். என்னோட லவ் பரமேஷ் கூட மட்டும்தான். அப்போது நான் பிறந்தது லஸ்லையா? கிருபா, குரலை உயர்த்தி அதட்டினார் சுபாஷினி. எதுக்கு இவ்வளோ கோபம்? இட்ஸ் ஓகே, கூல் கூல். பட் என்னோட டிக்ஷனரியில் லவ்னா வேறு. அது உங்களுக்கு புரியாது. அதை உங்ககிட்ட சொல்லணுன்ற அவசியமும் கிடையாது. காட் இட்? இதுக்கு மேலே என்ன கம்பல் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் என்னோட மேரேஜ் பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது என்னோட டாடி வினோத் கண்ணா கிட்ட, உங்கள் ஹஸ்பண்ட் கூட இல்லை. எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டா மிஸ்டர் வினோத் கண்ணா கூட சேர்ந்து ஒரு நல்ல முடிவாக எடுங்க. பட் அப்போவும் டிசைடிங் அத்தாரிட்டி நான் தான். பிகாஸ் ஐ எம் அ மேஜர். ஓகே, எனக்கு பிடிக்கலன்னா நோ சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். அண்டர்ஸ்டாண்ட்? நவ் லீவ் மை ரூம். நீளமாக பேசி முடித்துவிட்டு இதற்கு மேல் உன்னிடம் பேச எதுவும் இல்லை என்பது போல் தன் வேலையை தொடர்ந்தாள். மனதிற்குள் அவளை அர்ச்சித்தபடி அங்கிருந்து எழுந்து சென்றார் சுபாஷினி. அவர் சென்றதும் எழுந்து சென்று கதவை தாழ் போட்டு விட்டு வந்து அமர்ந்தாள். இதுவரை அவரிடம் காட்டாமல் மறைத்து வைத்திருந்த வருத்தம் இப்பொழுது அவள் முகம் முழுவதும் பிரதிபலித்தது. அவள் பார்வை சுவற்றிலிருந்து சட்டம் செய்யப்பட்ட ஓவியத்தில் நிலைத்தது. வெள்ளை கேன்வாஸில் கருப்பு வண்ணத்தில் கோட்டோவியமாக ஒரு மரம் வரையப்பட்டு இருந்தது. சில நிமிடங்கள் தன்னை மறந்து அதனையே பார்த்து கொண்டு இருந்தாள். அவளுக்கு சாகியின் நினைவு வந்தது. கூடவே அவன் கன்னத்தில் இருந்த காயமும். முன்தினம் அந்த காயத்தை கண்டு அவனை பற்றிய ஐயங்கள் அலுவலகம் முழுவதும் உலவிக் கொண்டிருந்ததை அவளும் அறிவாள். ஆனால் மற்றவர்கள் போல் அவள் அவனை சந்தேகிக்கவில்லை. அவன் மேல் அவ்வளவு நம்பிக்கை, அதைவிட அவன் மேல் அளவு கடந்த காதல். கிட்டத்தட்ட 3 வருடங்களாக அவனுக்காக மட்டுமே அவன் அலுவலகத்தில் வேலை செய்கிறாள். ஆனால் இதுவரை அவனிடம் காதலை வெளிப்படுத்தியது இல்லை. தோற்று போன உறவின் பிழையாக இந்த பூமிக்கு வந்தவள் அவள். அதனால் அவள் அவசரப்பட விரும்பவில்லை. அவனை பிடித்து போனதற்கு காரணங்கள் உண்டு. அது கடைசி வரையில் தனக்கு நிலைக்கும் என்ற நம்பிக்கை இருந்தால் மட்டுமே அவனிடம் சென்று மனதை திறக்க வேண்டும் என்று இருக்கிறாள். ஆனால் அந்த நம்பிக்கையை சாகி ஒரு நாள் உடைக்கப் போகிறான் என்று அவளுக்கு தெரியாதல்லவா? நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க.
மீண்டும் சந்திப்போம்.